நேம் ஆஃப் லா. சட்டத்தை கையில எடுக்காதீங்க. அம்மாடியோ சிங்கம் சார். ஓட்டு பத்தலோ எனக்கு அந்த சாய்வாலா எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அதனால நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. சிங்கம் சார், இவங்கள ரேஸ் டு தி எண்ட் ஆஃப் வேர்ல்டுக்கு அனுப்புங்களேன் ப்ளீஸ். யாராவது ஓட்டு பத்தலவா ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். அம்மா ரோடெல்லாம் மோசமா இருக்கு. ஸ்கூல் வேற முடிஞ்சு போயிருக்கு. ஹாஸ்பிட்டலையும் மூடிட்டாங்க. எல்லாத்தையும் இப்ப நம்ம ரிப்பேர் செஞ்சாகணும். நாம தான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். நில்லுங்க. இந்த சோகமான முகத்தோட நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்கிற ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? புர்புரி நகரத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் காசு தேவையா இருக்கு. நாங்க போவோம், கண்டிப்பா போவோம். போது டான்ஸ் ஆடாத. நாங்க இங்க ஒரு கண்டிஷன்ல தான் போக போறோம். அது என்ன கண்டிஷன்? எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிறோம். அம்மா நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஜான் ஜெயிலுக்குள்ளதான் இருந்தாகணும். அப்படி நாங்க திரும்பி வரலன்னா ஜான் நிரந்தரமா அந்த ஜெயிலுக்குள்ளதான் இருந்தாகணும். வெளியே வரவே கூடாது. அதுவும் கரெக்ட். இது தப்பே, இது சீட்டிங்க. டாக்டர் ஜக்கா, இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஓட்டு பத்தல இது வரைக்கும் நாம எங்கும் தனியா அனுப்பிச்சதே கிடையாதுப்பா. அதனால நாமளும் சேர்ந்து போகலாமா? ஆனா கசிட்டா, நீ என்னப்பா சொல்ற? இந்த அட்வென்ச்சர் ரேஸ்ல உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா. கஜா கஜா, மோட்டு பத்தல இருக்கும் போதே நாம எதுக்கியா பயப்படணும்? அந்த பயம் இருக்கே, அதுவே மோட்டுவையோ பத்தலையோ பார்த்து பயந்து ஓடி போயிடும். ஐயோம்மா, கசீதாராம் இன்னைக்குதான் உண்மைய பேசுறா. நாமளும் கூட போய்தான் ஆகணும். ஓட்டு பத்தலும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க பயத்தை போக்குவாங்க. என் நோயாளிகள் மேல சத்தியமா சொல்றப்பா கசிட்டாராம், நீ உண்மையதான்ப்பா சொல்லிருக்க. வாப்பா, நாமளும் அவங்க கூட போல. ஓட்டு பத்தலோ, நீங்க 2 பேரும் இந்த ட்ரிப்புக்கு தனியா போக கூடாது. அம்மா என்னாச்சு? ஏன்னா நாங்களும் உன் கூட தான்ப்பா வரப்போறோம். ஜெய் ஹோ. ஒரு வழியா பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது என்னது? அவங்க நம்மள பிக்கப் பண்ண மறந்துட்டாங்களா என்ன? ஓ, டிரைவர் அங்க இருக்காரு பாத்தலோ. அம்மா வாங்க. என்ன விட்டுட்டு போறீங்களே? Hello, check, mic check, 1 2 3. Hello everyone, welcome to the adventure trip. Let me introduce you all. எல்லாத்துக்கும் முதல்ல கனடாவில இருந்து டோனி அண்ட் டொனால்ட். டோனி அப்புறம் டொனால்ட் உலகத்துல இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதோட எல்லாத்துலயும் ஜெயிச்சும் இருக்காங்க. அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அதுதான் இவங்களோட ஹாபி. அடுத்தது வந்து சாயமான், அப்புறம் பிக் புல். சைமன் நேவிகேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட். கையில காம்பஸ் இல்லனா கூட காட்டுல கொண்டு போய் விட்டா கூட அங்க இருந்து வெளியே வந்துருவாரு. அதுதான் சைமன். இவர் கூட இருக்கிறது பிக் புல். இவர் ஒரு வெதர் எக்ஸ்பர்ட். இவரு காத்த ஸ்மெல் பண்ணியே வரப்போற கிளைமேட் என்னன்னு நமக்கு சொல்லிடுவாரு. அடுத்தது ஃபாதர் அண்ட் சன் டியூ, ஹரிஷ் பட்லிவாலா and இமேஷ் பட்லிவாலா from லண்டன். என்னடா பண்ற? பட்டிய மெதுவா ஓட்டுறான்டா. பாத்துடா யாமா. உனக்குலாம் யாரா லைசென்ஸ் கொடுத்தது? உனக்கு ஒழுங்கா காரே ஓட்டல் தெரியல. வண்டியாடா ஓட்டுற? பிளட்டி ஃபூல். அடி பணம் அப்பா இங்க பணம் மழை பொழியுதுப்பா.
ஏண்டா உனக்கு வெக்கமே கிடையாதா? எப்ப பாரு பணம்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்க. பாட்லிவாலாஸ் லவ்ஸ் அட்வென்ச்சர் அதோட இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆமா உங்களோட ஹாபி என்னது? பணத்துக்கு பின்னாடியே இதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது 500 crore சம்பாதிக்கிற ஸ்போர்ட்ஸ். ஆனா என் பையன் இருக்கானே 5 ரூபாய்க்கும் கூட ஓடுவான். தயவு செஞ்சு மாடத்தை வாங்காதப்பா. அடுத்தது வந்து மிஸ்டர் ஹண்டர், அப்புறம் மிஸ்டர் கோமுடி. இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ஹண்டர் எக்ஸ்பர்ட் இன் ஹண்டிங். அதோட இவங்களுக்கு அனிமல்ஸ பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அதோட இவங்க ரெண்டு பேராலையும் காட்டுக்குள்ள எந்த விதமான சாப்பாடு இல்லாம தங்க முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விலங்கையும் இவங்களால சமாளிக்கவும் முடியும். And இப்போ உங்க முன்னாடி வர போறது மோட்டு பத்லு. சபாஷ் மோட்டு. மோட்டு பத்லு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த உலகமே வியந்து பார்க்குது. ஹலோ எவ்ரிவன். அதோட இவங்க எந்த காரியத்தை கையில எடுத்துக்கிட்டாலும் அதை சிறந்த முறையில முடிச்சிட்டு தான் திரும்ப வருவாங்க. அப்புறம் மோட்டு பத்லு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கசிட்டா ராவ், இன்ஸ்பெக்டர் சிங்கம், அதோட டாக்டர் ஜட்காவும் வந்திருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வர போறது மிஸ்டர் ஜோராவோ. மிஸ்டர் ஜோராவர், பயப்பட வேணாம், இங்க வந்துருங்க. ஷூக்குள்ள எப்படி இதெல்லாம் போச்சு? என்ன இதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நைட் ஆக போகுது. எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நைட்டாவது நம்ம இங்கேயே தங்கினா தான் புத்திசாலித்தனமா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பெரிய அனிமல் வந்து நம்மளை தாக்குச்சின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளால ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண முடியும். ஓகே. வாங்க நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து கேம்ப் போடலாம். கமான். என்னப்பா பிக் புல் பையா, மோந்து பந்து சமோசா எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. டேய் மகனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்பா கூட வாங்க, நானும் அவங்கள கூப்பிட்டேன். நான் எங்க போனாலும் பின்னாடியே கிளம்பி வந்துடுறீங்க. இப்பவும் சொல்ற, திரும்பி போயிடுங்க. ஐயோ, நீ தனியா போய் 500 கோடியை தனியா வாங்கிடலான்னு பாக்குறியா? பிச்சுடுவேண்டா படவா. உன்னை இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு மூடிய போட்டு மூடி இந்த காட்டிலேயே விட்டுட்டு போறேன். அப்பதான்டா எனக்கு நிம்மதி. ஐயோ ஐயோ, பாபு 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 பாபு, எல்லாரும் எங்கப்பா போய் தொலைஞ்சீங்க? பிக் புல் பிரதர், ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம். பிக் புல் பிரதர், நாங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம். எங்கயாவது ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது பாட்டு பாடுங்க, மியூசிக் வாசிங்க. சமோசா, பரோட்டா, குசுக்கா, டபுக்கா, டடா, தோடா. என்னது, ராத்திரி எங்களை வெட்டி நீ சாப்பிட போறியா? எங்க என் மேல கைய வச்சு காட்டு பாக்குறேன். ஐயோ மாட்டோம், அவன் அவனோட பாஷையில பரோட்டா வேணும்னு கேக்குறான். பொண்ணை பரோட்டா பண்ணணும்னு சொல்லவே இல்ல. ஓ சாரி சாரி, ஐ மீன் எஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? நாம எல்லாருமே இங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்காக வந்திருக்கோம். இந்த ட்ரிப்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அட ஜோராவூர் பிரதர், உனக்கு இவ்வளவு பயம் இருந்தா எதுக்காக ரேஸ்ல கலந்துக்கிற? வேற வழி இல்லாம தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். எங்க மொத்த ஊரும் பூகம்பத்தால அழிஞ்சு போய் கிடக்கு. அதனால எங்க ஊரை மறுபடியும் நல்ல விதமா புனரமைக்கிறதுக்காக எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய 500 கோடியை ஷேர் பண்ணுவேன்.
அடடா சோராவோ பிரதர், நீ பயத்துல எல்லாருக்கும் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த. அப்ப நீ எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? ஏய் மகனே, ரொம்ப ஓவரா சிரிச்சுட்டு இருக்காத, இல்லன்னா உன்னை அடிச்சு சட்னி ஆக்கி சாப்பிட்டுருவேன். கம் ஆன் மியூசிக்க போடுங்க, லெட்ஸ் டான்ஸ் அண்ட் என்ஜாய். எப்பவும் நாம நண்பர்களா இருப்போம். வாங்க டான்ஸ் ஆடலாம். கரெக்டா தான் ஆடுறீங்க. அடடா, இந்த ஸ்டெப் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டெப்ப தான் பையம் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நான் ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Why fear when Singham is here? அம்மா ஏய் இளநீரு ஸ்டாப், இளநீரு அட்டாக். ஐயோம்மா, இது என்னோட இளநீரையே எரிச்சிருச்சு. அடடா, இது என்ன மிருகம்? இது ஒரு டிராகன் நாய்க்கு என்ன? ஆமா, தேங்காய் எங்க இருந்துப்பா வந்துச்சு? அது சிங்கம் சாருடைய ஸ்பெஷல் பவர். எங்க கிட்ட வந்து வாலாட்டனு பையே பொண்ண. பின்னத மட்டும் நல்லா காப்பாத்துக்கப்பா, சீக்கிரம் இழுக்க. என்ன இழுக்கிறீங்க? போயிருவோம் போலுங்க. இழுக்க. அவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு பாய் பேசினப்பா? நன்றிப்பா, மோட்டை பத்தணும். ரொம்ப நன்றி. ஓடுங்க 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 எனக்கு வீட்டுக்கு போகணும். மோட்டோ பிரதர், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. என்னால இப்படி எல்லாம் ஏற முடியாது. இப்படி பயந்து போய் நீ ஊருக்கு போனா ஊர் மக்கள் கிட்ட நீ என்னத்த சொல்லுவ? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், யாரு பயந்து போய் வாங்குறானோ அவன் தான் தப்பிப்பான். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. பயப்படாதப்பா, பயப்படாத. முயற்சி செய்யறவங்க என்னைக்குமே தோத்தது கிடையாது. நீ இப்போ அழறத பார்த்துட்டு அந்த மானமும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தியா? என்ன போட்டு அடிக்கப்பா, என்ன போட்டு அடிங்கோ. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இவ்வளவு கேவலமான முடிவை எடுத்ததே கிடையாதுப்பா. டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ் பா, என்ன போட்டு அடிங்கோ. அப்பதான் நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பை என்னைக்குமே செய்ய மாட்டேன்ப்பா. அடிங்கோ. அம்மா எழுந்துரு. என்னப்பா, நீங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? மோட்டு பத்தலும் என்ன இப்படி தூங்குறீங்க? ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கொரட்டை விட்டு தூங்குறீங்க. இவங்களுக்கு யூனி பைக் எங்க கிடைச்சது? மட்டும் கொஞ்சம் பேக் பேக்க ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். என்னது? சரி, பாத்துடுறேனே. ஆனா ஒரு படியாடி ஒரு பொருள் கூட கொண்டு வரல. ஐயோம்மா, எப்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, மட்டும் கையில வச்சிருக்கே, இது என்னது? அதான் தெரியல பத்தலும்.
ஏம்மா அடே தம்பியா நண்பா என்னப்பா இது அடடா நம்மளுடைய யூனி பைக். ஆனா இப்ப யாரு இதை எப்படி ஓட்டணும்னு தெரியலையே. அட இது வந்து ஹைடெக் பைசைக்கிள் பா. இது தன்னாலேயே பேலன்ஸ் பண்ணிக்கோப்பா. நாம வெறும் ஸ்பீடையும் பிரேக்கையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும்ப்பா. நான் தான் முதல்ல போவேன். இப்பவும் சில பேரு கேவலப்படுத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன ஹண்டர் பிரதர்? ஆஹா, ஜெயிக்க போறது நாம தான். பத்துலு இதுவா யூனி பைக்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்கெங்கெல்லாமா போகுது? ஐயோ இதுக்கு ஒரு இடைவெளியே இல்லையா? இப்படி போகுது. அடே மோவனே, கொஞ்சம் வேகமா தான் வண்டியை ஓட்ட. நானே வயசானவன் நல்லா ஓட்டுறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? பாருங்கப்பா. சீக்கிரமா போ மோட்டு. சீக்கிரம் வேகம். பத்துலு அங்க பாரு, மொத்த கட்ட சட்டையெல்லாம் போறாங்க. என்ன ஹண்டர் பிரதர்? தூங்கிட்டு இருந்தவங்க கூட முழிச்சுக்கிட்டாங்க. பின்னாடி பாருங்க, இவங்கள மறுபடியும் தூங்க வச்சிடலாமா? தேவையில்லை, கவலையப்படாத. எல்லார விடவும் முதல்ல இன்னைக்கு நாம தான் போக போறோம். வழியில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ இந்த ஹண்டர் தான். 500 கோடியை வெல்ல போறது நாம தான். அப்பா நீங்க ஃப்ரீ ஸ்டைல் யூனி சைக்கிள்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க தெரியுமா? சும்மா புகழ்ந்து பேசாதடா, எனக்கு பிடிக்காது. மோட்டு பத்துலுவோட ஜோடி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த யூனிக் பைக் எல்லாம் சரிப்பட்டு வராது. நடந்தே உருட்டிட்டு போவோம். ஹண்டரையும் கோபுரியும் பின்னுக்கு தள்ளிட்டு அவங்கள முந்திக்கிட்டு வருது பிக் புல் அண்ட் சைமன். அப்பா நம்ம 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோம். ஹண்டர் பிரதர், இவங்க நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், பாத்துக்கலாம். ஏய் மகனே, வாடா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தலாம். சரிப்பா. அப்புறமா சந்திக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. அச்சச்சோ, ஏடா நம்ம பைக் இப்படி துண்டுதுண்டா உடைஞ்சு கிடக்குது. ஏடா நாம இந்த கேம்ல தோத்துட்டாமா? நீ ஒரு இன்ஜினியர் தானே, மூளைய பயன்படுத்து, இல்லனா இந்த விளையாட்டுல தோத்து போயிடுவோம். ஓகேப்பா. டேய் கிளம்புடா. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஹெல்ப் தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் தெரியுமா? பைக் ரிப்பேரிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்பா ஏறி என் தோல் மேல உட்காருங்க. இப்ப நம்ம வேகமா போனாலே போதும். வாங்க. 500 கோடி நாங்க வந்துகிட்டே இருக்கோம். போலாம். மகளே, நாம முன்னாடி போறோமா இல்ல பின்னாடி போறோமா? ஒரு பத்தலும் நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே பிரதர், சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. உனக்கு இன்ஜினியரிங் படிக்க கட்டின காசு அத்தனையும் வீணா போச்சு. ரிவர்ஸ்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே. சாரி. இப்ப 4 காம்படிட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஜாலியா இருக்கும். Come on, big brother. வேகமா வந்துருங்க. யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க பத்துலு.
மேப் படி பார்த்தா நாம ஏபிள் பாஸ் மவுண்டன் பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா என்னால தான் நீங்க இவ்வளவு அழகான இடத்தை சுத்தி பார்க்கறீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.